பள்ளியின் முதல்வர் இருக்கக்கூடியவர் ஆண்டறிக்கை வாசித்த பொழுது நான் கூர்ந்து கவனித்தேன். ஆங்கிலம் ஓர் அழகான மொழி. ஒவ்வொரு சொல்லையும் முறையாக உச்சரிக்கிற போதுதான் ஆங்கிலம் அதற்கு உரிய அணிகலன்களை பூண்டு நம்மை கவர்கிறது. மிகச்சிறந்த முறையில் அவர் அந்த ஆண்டறிக்கையை வாசித்த பொழுதே இதுபோன்ற ஒரு முதல்வருடைய மேற்பார்வையில் இயங்கக்கூடிய பள்ளியில் படிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற பிள்ளைகள் அனைவரும் ஆங்கில திறனில் அற்புதமாக சிறந்து விளங்குவார்கள் என்று நான் நினைந்து மகிழ்ந்தேன். அவருக்கும் நான் இந்த நேரத்தில் என் அன்பினை வெளிப்படுத்துகிறேன். நெறியாளராக இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரிய நண்பர் அண்ணாதுரை அவர்கள் தமிழ் இலக்கியத்தில் எந்த அளவுக்கு ஆழங்காற்பட்டவர் என்பதை அவர் ஒவ்வொருவரையும் அறிமுகப்படுத்துகிற பொழுது பயன்படுத்திய பல்வேறு தமிழ் இலக்கியம் சார்ந்த செய்திகள் அவை என்னை வியப்புக்குள்ளாக்கியதனால் நண்பர் நாராயணமூர்த்தியிடம் கேட்டேன், இவர் தமிழாசிரியராக பணியாற்றுகிறாரா என்று. ஆம் என்று சொன்னதோடு அவர் பெயர் அண்ணாதுரை என்று சொன்னார். அண்ணாதுரை அவர்கள் தமிழில் மிகச்சிறப்பாக உரையாற்றுவது என்பது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. எனவே மிகச்சிறந்த ஒரு தமிழாசிரியர் இந்த பள்ளியில் இருப்பதில், அற்புதமாக ஆங்கிலத்தில் கருத்துக்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆற்றல் பெற்ற பெண்மணி முதல்வராக இருப்பதில் நீங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களோடு சேர்ந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்பொழுதும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் முன்னால் நான் வெறும் 45 நிமிடங்கள் மட்டும்தான் உரை நிகழ்த்தப் போகிறேன். இதுபோன்ற ஆண்டு விழாக்களில் பிள்ளைகள், பெற்றோர்கள் இரண்டு சாராருடைய கவனம் முழுவதும் பின்னாலே நடக்க இருக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகளில்தான் படிந்திருக்கும். எனவே நான் உரை நிகழ்த்திய பிறகு பிள்ளைகள் பல்வேறு திறன்களை வெளிப்படுத்தக்கூடிய கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற இருக்கின்றன. நாம் பெற்ற பிள்ளைகள் எப்படி தங்கள் திறனை வெளிப்படுத்துகிறார்கள் என்று பார்த்து பரவசப்படுவதற்காக பெற்றோர்கள் காத்திருக்கின்றனர். இந்த சூழலில் நீண்ட நெடிய உரையை நிகழ்த்துவது ஆரோக்கியமாக இருக்காது என்பதை என் 50 ஆண்டு கால மேடை அனுபவத்தின் மூலம் அறிந்து வைத்திருப்பவன் நான். என்னை பொறுத்தவரையில் எப்பொழுதும் பேசுகிற இடம் ஒரு ஆழ்நிலை தியான மண்டபம் போல் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவன். எனவே உங்கள் அனைவரையும் நான் விரும்பி வேண்டிக் கொள்வது, ஒரு 45 நிமிடம் ஒரு வகுப்பு நேரம் எனக்காக உங்கள் காதுகளை கொஞ்சம் கடன் கொடுங்கள். நான் பேசுவது வெறும் பிள்ளைகளுக்காக அல்ல, பெற்றோர்களுக்காகவும் பேச இருக்கிறேன், ஆசிரியர்களுக்காகவும் பேச இருக்கிறேன், இந்த பள்ளியை நடத்தக்கூடிய நிர்வாகத்தை சார்ந்தவர்களுக்காகவும் பேச விரும்புகிறேன். எப்படி நீதித்துறை, நிர்வாகத்துறை, சட்டத்துறை என்ற மூன்றும் சேர்ந்து சிறப்பாக செயலாற்றினால் ஒரு நாடு நலமும் வளமும் பெறுமோ, அதுபோன்றுதான் பள்ளியை நடத்தக்கூடிய நிர்வாக குழுவும், பள்ளியில் பயிலக்கூடிய பிள்ளைகளும், அந்த பிள்ளைகளை பற்றிய எதிர்கால கனவுகளோடு வந்து அவர்களை பள்ளிக்கு அனுப்பி வைக்கக்கூடிய பெற்றோர்களும் சேர்ந்துதான் ஒரு மிகச்சிறந்த கல்விக்கூடத்தை உருவாக்க முடியும். எப்பொழுதும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நான் முதலில் பெற்றோர்களிடமிருந்து தொடங்குகிறேன். இந்த மண்ணில் ஒரு அற்புதமான பழமொழி உண்டு. அதைவிட அர்த்த அடர்த்தி உள்ள ஒரு பழமொழி வேறு எதுவும் கல்வி சார்ந்து இருக்க முடியாது என்ற திடமான நம்பிக்கை எனக்குண்டு. பெற்றோர் பிள்ளைகளின் முதல் ஆசிரியர், ஆசிரியர் பிள்ளைகளின் இரண்டாவது பெற்றோர்.
திரும்பவும் சொல்கிறேன், பெற்றோர்தான் பிள்ளைகளின் முதல் ஆசிரியர். ஆசிரியர்கள் பிள்ளைகளின் இரண்டாவது பெற்றோர்கள். இந்த உண்மையை முழுமையாக நீங்கள் உள்வாங்கிக் கொண்டால் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. முதல் 6 வயது வரை பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரிடம், குறிப்பாக தாயிடம் பலவற்றை பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் குறித்த உளவியல் நிபுணர்களின் ஆய்வின் அடிப்படையில் வந்து சேர்ந்திருக்கிற கருத்து. குழந்தைகள் பெற்றோர்களிடம் பேச விரும்புகிறார்கள். பெற்றோர் பாசத்தை பொழிவதோடு மட்டும் நின்று விடாமல் குழந்தைகளோடு அன்றாடம் பேச வேண்டும். பேசுவதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். குழந்தைகளை மடியிலே கிடத்தி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களையெல்லாம் உலகமே இதுவரை கண்டறியாத உயர்ந்த கருத்துக்களைப் போல நீங்கள் பாவித்து அவற்றை செவிமடுப்பதில் நீங்கள் உங்கள் மகிழ்ச்சியை முகங்களின் மூலமாக வெளிப்படுத்தி அவர்களோடு நீங்கள் ஒரு குழந்தையாக மாறுகிற போதுதான் ஒரு குழந்தையின் குழந்தை பருவம் அழகான இலக்கை நோக்கி நடக்கத் தொடங்குகிறது. எனவே பெற்றோர் பள்ளிக்கூடத்திற்கு நாம் பிள்ளைகளை அனுப்பிவிட்டோம், ஆசிரியர்கள் பார்த்து கொள்வார்கள், இந்த பிள்ளைகள் குறித்து, அவர்கள் எதிர்காலம் குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை என்ற நினைப்பு உங்களுக்கு நிச்சயம் இருக்கக்கூடாது. குறிப்பாக 11 வயது வரை பிள்ளைகள் பெற்றோர்களை மட்டும்தான் சார்ந்திருக்கிறார்கள். பெற்றோர்களை அவர்கள் முழுமையாக பின்பற்றுகிறார்கள். நீங்கள் எதை சொல்கிறீர்கள் என்பதை அவர்கள் உள்வாங்குகிறார்கள். நீங்கள் எதை செய்கிறீர்கள் என்பதை விழிகளாலே அளக்கிறார்கள். உங்களைப் போல் உருவாக வேண்டும் என்ற ஆசையோடு உங்களை பின்பற்றுகிறார்கள். எனவே ஒரு நல்ல பிள்ளை உருவாகக்கூடிய இடம் தாயின் கருவறை. அதற்கு பிறகுதான் பள்ளியில் உள்ள வகுப்பறை. தாயின் கருவறையிலே இருந்து பிள்ளையின் எதிர்காலம் உருவாகிறது என்பதை ஒவ்வொரு தாயும் உணர வேண்டும். நபிகளார் அவர்கள் சொல்லியிருக்கிற ஒரு வாசகம் மிகவும் அர்த்தம் செறிந்தது. தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று நபிகளார் சொல்கிறார். மேலெழுந்த வாரியாக நாம் அதை எப்படி புரிந்து கொள்கிறோம் தெரியுமா? தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று நபிகளார் சொல்வதன் மூலம் தாயை நாம் பராமரிக்க வேண்டும், தாயை பேணி பாதுகாக்க வேண்டும். அப்படி எவன் தாயை பராமரிக்கிறானோ, எவன் தாயை பேணி பாதுகாக்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக சொர்க்கத்தில் ஓர் இடம் இருக்கிறது என்றுதான் இதுவரையில் நபிகளாரின் அந்த வாசகத்திற்கு விளக்கங்களை பலர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் ஆழச் சிந்திக்கிற பொழுது அதற்குள்ளே வேறொரு விளக்கம் இருக்கிறது. தாயை பேணி பராமரித்து பாதுகாக்கக்கூடியவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் இருப்பது என்பது நிச்சயம். தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று நபிகளார் பேசுகிறார் என்றால் அங்கே ஒரு பொருள் இருக்கிறது. தாய் தன் பாதங்களால் எந்த வழியில் நடக்கிறாளோ அந்த வழியை பின்பற்றித்தான் பிள்ளைகள் நடக்கும். தாய் மிகச்சரியான வழியில் நடக்கிற பொழுது அவளை பின்பற்றி நடக்கக்கூடிய பிள்ளைகளும் சரியாக நடக்கிற நிலையில் சொர்க்கம் தானாகவே அந்த பிள்ளைகளுக்கு வந்து சேரும். எனவே தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது. ஒவ்வொரு தாயும் புரிந்து கொள்ளுங்கள். குழந்தைகளை பெற்றெடுத்தோம், ஒரு குறிப்பிட்ட வயதில் பள்ளிக்கு அனுப்பியிருக்கிறோம். அந்த பள்ளி நிர்வாகம் பார்த்து கொள்ளும், ஆசிரியர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று இருந்தால் நீங்கள் மாபெரும் பிழையை செய்கிறீர்கள். பிள்ளைகளை பேணி பராமரிப்பது என்பது மூவரும் சேர்ந்து செய்ய வேண்டியது. அதில் மிக முக்கியமான கடமை
11 வயது வரை அந்த பிள்ளையை செதுக்கி செதுக்கி சிற்பமாக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. எனவே உங்கள் குழந்தைகளின் மீது நீங்கள் அன்பை செலுத்துங்கள். அவர்களோடு பேச பழகுங்கள். முதலில் பேச பழகுங்கள். பல இடங்களில் தாய்மார்கள் தொலைக்காட்சிகளில் அன்றாடம் தொலைந்து போய்விடுகிறார்கள். பிள்ளைகளிடம் பேசுவதற்கு கூட அவர்களுக்கு நேரம் இல்லை. ஒன்று சமையலறையில் இருந்து சமையல் செய்வது, அடுத்து தொலைக்காட்சியின் முன்னாலே உட்கார்ந்து சீரியல் பார்த்து அழுது கொண்டே இருப்பது. இதில் பிள்ளைகள் அந்த பெற்றோருக்கு பக்கத்திலே வந்து நெஞ்சுக்கு நெருக்கமாக பேசுவதற்கு இடமில்லாமல் போகிறது. வசதி மிக்க பல குடும்பங்களில் பெற்றோர் ஒரு அறையில் இருக்கிறார்கள், பிள்ளை வேறொரு அறையில் இருக்கிறார். பிள்ளைக்கும் பெற்றோருக்கும் இடையே ஒரு தடுப்பு சுவர் தானாகவே எழுப்பப்படுகிறது. வேறு ஒரு அறையில் தனியாக இருக்கக்கூடிய பிள்ளையின் கவனம் சிதைவதற்கு இந்த நுகர்பொருள் கலாச்சார சூழலில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. எனவே தங்களுடைய பிள்ளைகளை கூடுமானவரை தனியாக இருக்க அனுமதிக்காதீர்கள். அவர்களை தனிமைப்படுத்தாதீர்கள். எப்பொழுதும் உங்கள் அன்பு கரங்களாலே அரவணைத்து ஆற தழுவிக் கொள்ளுங்கள். உங்கள் பார்வையிலேயே உங்கள் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று யோசியுங்கள். மந்தையை மேய்க்கக்கூடிய மேய்ப்பன் எங்கிருந்தாலும் அவனுடைய கவனம், அவனுடைய கண்காணிப்பு முழுவதும் அந்த மேயக்கூடிய மந்தையின் மீதுதான் இருக்கும். அந்த மந்தை கூட்டத்திலே இருந்து ஒரு ஆடு தனித்து சிதறி ஒதுங்கினாலும் விலகினாலும் இங்கிருந்தே அவனால் கண்டுபிடித்து மீண்டும் அதை கொண்டு வந்து மந்தையோடு சேர்த்து விட முடியும். எனவே மந்தையை கண்காணிக்கக்கூடிய ஒரு மேய்ப்பன் நிலையில் பிள்ளைகளை கண்காணிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். காலையில் பள்ளிக்கு பிள்ளைகள் வருகிறார்கள், மாலையில் வீடு திரும்புகிறார்கள். இடைப்பட்ட நேரத்தில் அந்த பிள்ளைகளை பார்க்கக்கூடிய பராமரிக்கக்கூடிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கோ பள்ளிக்கோ இல்லாமல் போய்விடுகிறது. விடுமுறை நாட்களில் அந்த பிள்ளைகளின் மீது ஆழ்ந்த கவனத்தை ஆசிரியர்களும் நிர்வாகமும் செலுத்த முடியாது. 365 நாட்கள் ஒரு ஆண்டில் இருக்கின்றன என்றால் அதிகபட்சம் ஒரு பள்ளி 200 நாட்கள் நடக்கிறது. அப்படி என்றால் 165 நாட்கள் அந்த பிள்ளைகள் ஆசிரியரிடமிருந்தும் பள்ளி நிர்வாகத்திடமிருந்தும் விலகி நிற்கிறார்கள், உங்களோடு நெருங்கி இருக்கிறார்கள். எனவே அந்த காலங்களில் நீங்கள் பிள்ளைகளை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். இன்னும் ஒன்று சொல்கிறேன், நான் பேசுகிற எல்லா இடங்களிலும் இதை சொல்கிறேன். கலீல் ஜிப்ரான் ப்ராஃபட் என்ற ஒரு அற்புதமான படைப்பை ஆங்கில இலக்கிய உலகத்திற்கு வழங்கி இருக்கிறார். அவர் ஒரு லெபனானில் பிறந்தவர். அந்த லெபனானின் செடார் தோட்டங்களுக்கு இடையே வலம் வந்தவர். ஆனால் நீண்ட நெடுங்காலம் அமெரிக்காவிலேயே வாழ்ந்தவர். அவர் கொடுத்ததுதான் ப்ராஃபட். இன்றைக்கு பிள்ளைகள் நீங்கள் அத்துணை பேரும் ஆங்கில வழியில் கல்வி கற்கிறீர்கள். நிச்சயம் நீங்கள் ஒவ்வொருவரும் ப்ராஃபட் படிக்க வேண்டும். அது ஒன்றும் பெரிய மகாபாரதம் போன்ற புத்தகம் இல்லை, கையடக்கமான ஒரு சின்ன புத்தகம். ஒவ்வொரு தலைப்பிலும் 2 பக்கங்கள் தான் இருக்கும். அந்த நடை, அதில் உள்ள அழகு, நீங்கள் படிக்க 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 கலீல் ஜிப்ரானோடு நீங்கள் கலந்து கரைந்து விடுவீர்கள். அந்த ப்ராஃபட் என்ற புத்தகத்தை நீங்கள் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு தேடி வாங்கி கொடுக்க வேண்டும். குறிப்பாக 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு ஆங்கில வழியில் கல்வியை பெறக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் அழுத்தமாக பரிந்துரை செய்கிறேன், நீங்கள் ப்ராஃபட்டை உங்கள் கையிலே வைத்திருங்கள். நீங்கள் எதை படிக்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் உங்கள் சிந்தனைகள் செழுமையடைகின்றன. எனவே படிக்க வேண்டிய புத்தகங்களை பரிந்துரைப்பது என்னுடைய கடமை. அந்த ப்ராஃபட்டில் பெற்றோர்களுக்கு அவன் சொல்லுகிற ஒரு வரிதான் மிக முக்கியமானது. எப்பொழுதுமே பெற்றோரிடம் ஒரு பழக்கம் இருக்கிறது, என்ன, நான் அடைய முடியாததை என் பிள்ளை அடைந்தாக வேண்டும். நான் ஒரு பெரிய மருத்துவராக சந்திரமோகனை போல ஆக வேண்டும் என்று கனவு கண்டேன், ஆக முடியவில்லை. மகனே, மகளே, நீயாவது ஒரு மருத்துவராக மாறி என் கனவை நனவாக்க வேண்டும்.
இப்படி நான் என்னுடைய இளம் பருவத்தில் கண்ட கனவு நனவாகாத நிலையில், என் ஆசைகள் அனைத்தும் நிராசைகளாக முடிந்துவிட்ட சூழலில், அந்த கனவையும் அந்த ஆசையையும் அந்த விருப்பத்தையும் என் பிள்ளையின் மீது திணிப்பதை விட மோசமான வன்முறை வேறு எதுவுமே கிடையாது. அது ஒரு வயலன்ஸ், அது ஒரு மோசமான வன்முறை. அதனால்தான் கலீல் ஜிப்ரான் சொல்கிறான், children come through you not from you. You just underline it. Children come through you not from you. பிள்ளைகள் உங்கள் மூலமாக வந்தவர்களே தவிர உங்களிலிருந்து வந்தவர்கள் இல்லை. அதனால்தான் தமிழுக்கு இணையான அர்த்த அடர்த்தி உள்ள ஒரு மொழி உலகம் முழுவதும் தேடினாலும் கிடைக்காது. அந்த தமிழ் உங்களை எப்படி அழைக்கிறது என்று யோசியுங்கள். தாய் என்று சொல்கிறது, தந்தை என்று சொல்கிறது, இருவரையும் இணைத்து பேசுகிற பொழுது பெற்றோர் என்று பேசுகிறது. பெற்றோர் என்றால் என்ன பொருள்? ஒருவன் தர நீங்கள் பெற்றவர்கள் என்பதுதான் பொருள். இறைவன் தருகிறான், நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கணவன் மனைவி ஆவதனாலேயே பிள்ளைகள் பிறந்துவிடும் என்ற நிச்சயம் இல்லை. அப்படி என்றால் எத்தனையோ பேர் பிள்ளைகளே இல்லாமல் இருக்கிறார்களே. எனவே இறைவன் கருணையினால் உங்களிடம் தருகிறான். அவன் தந்ததை நீங்கள் பெறுகிறீர்கள். பெறுவதனாலே நீங்கள் பெற்றோர். நீங்கள் காசு கொடுத்து ஒரு காரை வாங்கலாம். அந்த கார் உங்களுடைய உடைமை. அதை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். எந்த பொருளையும் நீங்கள் காசு கொடுத்து வாங்கலாம். அது உங்கள் உரிமையின்படி செய்யலாம். ஆனால் பிள்ளை உங்கள் மூலமாக வந்ததே தவிர உங்களால் வந்ததில்லை. அதனால் கலீல் ஜிப்ரான் சொல்கிறான், பெற்றோர்களே, இறைவன் தர பெற்றவர்கள் நீங்கள். உங்கள் கனவுகளை பிள்ளைகளின் மீது திணிக்காதீர்கள். உங்கள் ஆசைகளை பிள்ளைகளின் மீது சுமத்தாதீர்கள். ஆனால் அந்த பிள்ளைகளிடம் நீங்கள் எதை கொடுக்க வேண்டும் தெரியுமா? உங்கள் அன்பை கொடுங்கள். உங்களுடைய அன்பை கொடுங்கள், பாசத்தை கொடுங்கள், பரிவை கொடுங்கள். ஆனால் உங்கள் கனவை அந்த பிள்ளைகளிடம் கொடுத்து விடாதீர்கள். ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு தனி உலகம். ஆசிரியர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது அதுதான். ஆசிரியர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இரண்டாவது பெற்றோர் என்று பேசுகிற தமிழ். 40 பிள்ளைகள் ஒரு வகுப்பறையிலே அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் அந்த 40 பிள்ளைகளுக்கு முன்னாலே வந்து நிற்கக்கூடிய ஆசிரியர் 40 பிள்ளைகளையும் தான் பெறாத பிள்ளைகளாக பாவிக்க பழக வேண்டும். தான் பெற்ற பிள்ளையை உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கு எவ்வளவு முயற்சிகளை அவர் மேற்கொள்வாரோ அதை விட 100 மடங்கு கூடுதலான முயற்சியை தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் செலுத்த வேண்டும். எனவே அவர் பெற்றோர் நிலையிலே தான் இருக்க வேண்டும். ஒரு பெண் பிள்ளையை பார்க்கிற பொழுது அவர் தந்தையாக வேண்டும். ஒரு ஆண் பிள்ளையை பார்க்கிற பொழுது தாயாக வேண்டும். ஒரு ஆசிரியனுக்கும் ஒரு மாணவ மாணவியருக்கும் இடைவெளியே இருக்கக்கூடாது. வகுப்பறை என்பது ஒரு சொர்க்க பூமியாக திகழ வேண்டும். இதையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால், என் வாழ்வில் 24 ஆண்டுகள் நான் ஆசிரியனாகவே இருந்தவன். அதனால் இந்த ஆசிரியர்களுக்கு சொல்வதற்கு நிறைய செய்திகள் இருக்கின்றன. என்னுடைய வகுப்பறையில் வரக்கூடிய பிள்ளைகள் எப்பொழுது ஆசிரியர் வருவார் என்று காத்திருப்பார்கள். காரணம், அந்த பிள்ளைகளை ஒருபொழுதும் நான் வன்மையான வார்த்தைகளால் பேசியது கிடையாது. ஒவ்வொரு குழந்தையையும் நீங்கள் ஒரு சின்னஞ்சிறு சொல்லின் மூலமாக கூட காயப்படுத்தி விட முடியும். அப்படி காயப்படுத்தி தண்டனைகளை கொடுத்து அந்த பிள்ளைகளிடம் நீங்கள் எந்த அறிவையும் கொண்டு போய் சேர்க்க முடியாது. அன்பை விட உலகத்தில் சக்தி வாய்ந்த மொழி எதுவும் கிடையாது. அதனால்தான் பாரதி சொன்னான், அன்பிற் தவமில்லை. அன்புதானடா உலகத்தில் மாபெரும் சக்தி மிக்க ஆயுதம். எனவே அன்பால் அரவணைக்க வேண்டும். இந்த நாட்டிலேதான் ஆசிரியருக்கு டீச்சர் என்று பெயர்.
வளர்ந்து இருக்கிற உலகத்தின் வேறு எந்த நாட்டிலும் நீங்கள் சென்றால், அமெரிக்காவிலோ ஐரோப்பாவிலோ மற்ற நாடுகளிலும் ஆசிரியரை டீச்சர் என்று அழைப்பதே கிடையாது. ஆசிரியர் யார்? அவர் டீச்சர் அல்ல, he is a felicitator. அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் அல்ல, உங்களை நெறிப்படுத்துபவர், உங்களுக்கு வழிகாட்டுபவர், உங்களுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுப்பவர். ஒரு நல்ல ஆசிரியர் வழிகாட்டுபவராக மட்டும் இருக்கக்கூடாது, வழியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராகவும் இருக்க வேண்டும். இதுதான் நல்ல வழி என்று ஏற்படுத்தி அந்த வழியை காட்டி அதில் அவர் நெறிப்படுத்த வேண்டும். ஒரு வகுப்பறையில் 45 நிமிடம் அல்லது 1 மணி நேரம் ஒரு வகுப்பு என்றால் ஒரு ஆசிரியர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. 45 நிமிட நேர வகுப்பில் மாணவ மாணவியரிடம் எந்த கேள்வியையும் கேட்காமல் ஒரு ஆசிரியர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தால் he is not fit to be a teacher. அவர் ஆசிரியராக இருப்பதற்கே தகுதியற்றவர். பிள்ளைகளிடம் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளிடம் கேள்விகளின் மூலமாகத்தான் அறிவை தூண்ட வேண்டும். பிள்ளைகளுடைய கற்பனை ஆற்றலை நீங்கள் பெருக்கெடுத்து ஓடச் செய்ய வேண்டும். ஆசிரியனாக இருப்பவர் அனைத்தும் அறிந்தவர். வந்து படிக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவரும் ஏதும் அறியாதவர்கள் என்ற நினைப்பு உங்களுக்கு வந்துவிட்டால் நீங்கள் உயர்ந்தவராகிறீர்கள், அவர்கள் தாழ்ந்தவராகிறார்கள். உயர்ந்தவருக்கும் தாழ்ந்தவருக்கும் இடையே இடைவெளி நிகழ்ந்து விடுகிறது, அங்கே பாலம் தகர்ந்து விடுகிறது, உங்களுக்குள் பிணைப்பு அற்று விடுகிறது. எனவே ஒவ்வொரு குழந்தையையும் நீங்கள் நெஞ்சுக்கு நெருக்கமாக பாவிக்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு உலகம். மிகச்சிறந்த அளவுக்கு படிக்கக்கூடியது என்று ஒரு பெண் பிள்ளையை அல்லது ஒரு ஆண் பிள்ளையை வகுப்பறையிலே உயர்த்தி பேசாதீர்கள். இந்த பிள்ளை சரியாக படிக்கவில்லை என்று மற்ற பிள்ளைகளுக்கு முன்னாலே ஒரு பிள்ளையை காயப்படுத்தி தாழ்த்தாதீர்கள். ஆசிரியர் செய்யக்கூடாத 2 பாவங்கள் இவை. இதுதான் மிகச்சிறந்த பிள்ளை, பார் இந்த பிள்ளை எப்படி படிக்கிறார். 40 பேருக்கும் நான் ஒழுங்காகத்தான் பாடம் நடத்துகிறேன், ஒரே மாதிரி தான் பாடம் நடத்துகிறேன். ஆனால் இந்த பிள்ளை பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்ணை நீ ஏன் பெறவில்லை? இந்த பிள்ளையை நான் வாழ்த்துகிறேன் என்று நீங்கள் சொல்லுகிற போதே அந்த பிள்ளையை நீங்கள் தாழ்த்துகிறீர்கள். எந்த பிள்ளையையும் தாழ்த்தக்கூடாது. உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிற எந்த உயிராக இருந்தாலும் நிறைகளால் மட்டுமே நிறைந்து கிடக்கிறது என்று ஒன்றும் கிடையாது. ஒரு குறை ஒரு பிள்ளையிடம் இருக்குமானால் அந்த குறையை சமன்படுத்துகிற ஒரு நிறை அந்த பிள்ளையிடம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிறை எது என்று ஆசிரியர் கண்டெடுக்க வேண்டும். அந்த நிறையை அந்த பிள்ளைக்கு உணர்த்த வேண்டும். அந்த நிறையின் வழி நேர்படுத்த வேண்டும். ஒரு குறையை கண்டுவிட்டு பிள்ளைகளை பொறுத்தவரையில் பெற்றோர்கள் செய்கிற தவறு, ஆசிரியர்கள் செய்கிற தவறு, நிர்வாகம் செய்கிற தவறு, பிள்ளைகளை எப்படி நாம் பார்க்கிறோம்? மார்க் மேக்கிங் மெஷினாக பார்க்கிறோம். மார்க் மேக்கிங் மெஷின், மதிப்பெண்களை பெறுவதற்கான ஒரு எந்திரமாம் பிள்ளைகள். பெற்றோரிடம் நான் காணக்கூடிய மிகப்பெரிய குறை என்ன தெரியுமா? எந்த பெற்றோராகட்டும், காலையில் எழுந்தாயா படி, 9 மணிக்கு பள்ளிக்கூடமா அதுவரை படி, 9 மணிக்கு பள்ளிக்கு வந்தாயிற்றா ஆசிரியர் படி, 4 மணிக்கு பள்ளியிலிருந்து திரும்பி ஆயிற்றா சரி, முகத்தை கழுவினாயா? கழுவிவிட்டேன் அம்மா. காஃபி குடிக்கிறாயா? குடிக்கிறேன் அம்மா. அவ்வளவு அன்போடு அம்மா காஃபி கொடுப்பது எதற்காக? படி 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 என்று நீங்கள் சொல்வதன் மூலமாக நான் உங்களை கேட்கிறேன், எப்பொழுதாவது பிள்ளைகளிடம் நன்றாக படி என்று சொல்லுகிற நீங்கள் என்றாவது ஒரு நாள் நல்ல பெயர் எடுக்கிற நல்ல பிள்ளையாக இரு என்று சொல்லி இருக்கிறீர்களா? அதில் கவனம் செலுத்தி இருக்கிறீர்களா? கல்வி என்பது எதற்காக? காந்தியையே மகாத்மாவாக மாற்றிய ஒரு புத்தகம்தான் அன்டு திஸ் லாஸ்ட். அந்த அன்டு திஸ் லாஸ்டை வடித்து கொடுத்த ரஸ்கின் மிக அழகாக சொல்வார்,
ஆல் எஜுகேஷன் மஸ்ட் பி மாரல் ஃபர்ஸ்ட், இன்டலெக்சுவல் செகண்டரிலி என்றான். எல்லா கல்வியும் ஒழுக்கத்தை உருவாக்கக்கூடியவையாக இருக்க வேண்டும், அறிவு என்பது இரண்டாம் நிலையிலே தான் என்று. எப்பொழுதுமே என்னுடைய தந்தை என்னை பார்த்து சொல்லி இருக்கிறார், நீ நன்றாக படிக்க வேண்டும் என்று நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். படிப்பதோ படிக்காமல் இருப்பதோ உன் விருப்பம், ஆனால் நல்லவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனக்குள்ள ஒரே ஆசை. வாழ்வில் இறப்பு உன்னை தழுவுகிற இறுதி நாள் வரை உன்னை பார்த்து நீ ஒரு தவறு